என உணர்வார். புலரி எழுந்து, புலரினா அதிகாலைன்னு அர்த்தம். போகாரம் யோகாரம் புலரிவாய் மூழ்க மின்னுமா காவிரி நறு திருத்துருத்தியில் சுந்தரமூர்த்தி சாமி. புலரினா அதிகாலை பொழுது. இப்போவே எழுந்திருவாராம். சைவ சமயத்தாக இருக்கக்கூடிய பெருமைகளில் முதல் பெருமை என்ன தெரியுமா? அதிகாலையில் எழுந்திருக்கிறது. எத்தனை மணிக்கு சார்? 3:30 மணிக்குன்னா படுக்கிறதே ஊழாயிடுதா? போ சுத்தமாக போச்சு. இப்போ இந்த ஒரு படத்தில் விவேக் சுந்தர் சி நடிச்சிருப்பாங்க. காந்தி மியூசியத்தில் கொண்டு போய் அவனை தங்க வச்சுருவாங்க. அப்போ அந்த காந்தி மியூசியத்தில் அந்த லிஸ்ட் அவுட்ஸ்லாம் எடுத்து நாசர் தான் இருப்பார், அதில் கொடுப்பார். அதில் காலையில் எழுந்திரிக்கிடுங்கிற கண்டிஷன் விவேக் நள்ளிரவு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு படிப்பான். அதை நள்ளிரவு 4 மணி, நள்ளிரவுங்கிறது 12 மணி நமக்கு இல்லையா? ஆனால் நிறைய பேருக்கு நள்ளிரவுங்கிறது என்னது 3 to 4 தான். ஏன்னா அப்போ தான் அசந்து தூங்குவோம். தூங்காதவளும் தூங்குற நேரம் இல்லது அந்த நேரம் இல்லையா? 3 to 4 கொஞ்சம் அசந்துடும். சிவராத்திரிக்கு முடிச்சிட்டு இருப்போம். அந்த 3வது காலம் முடிஞ்சு அப்படி சாஞ்சிரு ஒரு ஆட்டம். 8 மணிக்கு நள்ளிரவா? காலையில் நள்ளிரவு இருக்கு. விடியலுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் தற்று அப்படின்னு சொன்னார் அப்பர் சாமி. அதிகாலையிலே வெந்நீர் பூசணுன்னார். செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடிவுடைய இடை மணவால் பங்கா என்றும் சுடலை தனில் நடமாடும் சோதி என்றும் கடிமலர் தூய் தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றா பூர் நடுதறியை காணலாமே. அப்பர் சாமி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர் பறித்திட்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்துனார். பெரும்புலர் காலை மூழ்கினார். காலையில் எழுந்திரிக்கணும். 4 மணிக்கு எழுந்திரிச்சு நித்தியானுஷ்டானங்களாக ஆரம்பிச்சிடணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி புலரி எழுந்திரிப்பார் நாயனார். ராஜா வீட்டு பிள்ளைக்கு என்ன சார் தெரியும்? மியூசிக் காலையில் ராஜாக்களை எழுப்புறதுக்குன்னே ஒரு ராகம் இருக்குங்க. இல்லையா? ஒரு மருத பண்ணுடைய ஒரு கிளை வழியாக வந்த பண்ணு. இதுக்கு புறநீர்மைன்னு பேர். புறநீர்மைனா சாமிக்கிட்ட பாடினா. ராஜா வீட்டில் பாடினாக்க கோயிலில் காலையில் பாடினா புறநீர்மை. ராஜா வீட்டில் பாடினா அதுக்கு பூபாலம்னு பேர். பூபாலம். பூபாலன்னா ராஜான்னு அர்த்தம். பாலன் அப்படின்னா காவல் காக்கிறவன், திக்பாலருங்கிறோம் இல்லையா? அதுபோல் பூபாலன்னா உலகத்தை காவல் காக்கிறவன் ராஜா. அவன் காதில் போய் எழுப்புற மாதிரி காலையிலேயே வாசிப்பாங்க பூபால ராகத்தை. அதே கோயிலில் பண்ணால் அதுக்கு புறநீர்மைன்னு பேர். புறநீர்மை பண் அது. அதை நான் பாடுறோம் இல்லையா? நிறை கடல் அரவம் சிலம்பொலி முழங்க. சாமி கோடமாமலை பாடுற திருக்கோணமலையில். தாயினும் நல்ல தலைவன் என்று அடியார் தன்னடி போற்றி இசைப்பார்கள். கோயிலும் சூனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே. புறநீர்மை. பூபாலம் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருவடிக்கு எனக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு உன் திருவடி தொழுகோம். செற்றிதழ் கமலங்கள் மலர்கின்ற திருப்பெருந்துறை உறைவாயற்று உயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே. அப்படித்தான் இவங்க அப்பா எழுந்திட்டு இருக்காரு. யாரு? நாயனாருடைய அப்பா.
நாயனருடைய அண்ணன் கூட பிறந்தவர் அப்படி தான் ஏஞ்சிட்ருக்கார் வீட்டில். இப்போ இவர் வீட்லேயும் செல்லக்குட்டி இல்லையா, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி இவர் இன்னும் செல்லம். அப்போ இவருக்கு இன்னும் கூடுதலான பூபாலம் பாடலாம், அப்போ தான் ஏந்திரிக்கலாம். ஆனால் இவர் எல்லாருக்கும் முன்னாடியும் ஏந்திரிக்கிறாரா இவர். புலரி எழுந்து புனல் மூழ்கி, புனல் மூழ்கின்னா குளிச்சிடுறார். காலைல ஏஞ்சோன்னு, காலைல ஏந்திரிச்சிட்டு தான் சாமி சம்பந்தமான குளிச்சுட்டு தான் சாமி சம்பந்தம் எந்த காரியங்களும் செய்யணும். பூ பறிக்க கூட குளிச்சுட்டு தான் பண்ணானும். பூ பறிக்கிறது மற்ற வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அப்புறமேல குளிச்சுட்டு பூஜையில் உட்காரது கிடையாது. காலையில் ஏந்திரிச்சு பூஜை பூவை குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் சரியாதி துண்டுகளில் ஈடுபடணும் இல்லையா. அதிகாலையிலே அம்மா திலகவதி அம்மா எடுத்துகிட்டு போகிறாங்க, தோண்டியும் திருவழகம் எடுத்துக்கொண்டு போகிறாங்கன்னு பார்க்குறோம். அதிகாலையில் சரியாதி துண்டு அப்படியே ஏந்திரிச்சு குளிச்சுட்டு போகணும். திருநீர் எடுத்து அதான் வெடியலுமே வெந்நீற்றை மெய்யில் பூசினார். நிலை பெறுமாறு எண்ணுதிய நெஞ்சே நீ வாகா, புலர்வதன் முன் அழகிட்டு மழுக்குமிட்டு நர். புலர்வதன் முன்னார், புலர்ந்த பிறகா புலர்வதன் முன் இல்லையா. 4 மணிக்கெலாம் ஏஞ்சி கோயிலில் போய் தொண்டு பண்ணணும். அதான் உழவாரத்துக்குடைய லட்சணம் காட்டப்படுது. சரியாதி தொண்டுனார். பூமாலை புனைந்து ஏத்தி கோயிலில் திறக்க தயாராக இல்லைங்கிறீங்களா? இல்லை, தரிசனத்துக்கு நம்மளை விட மாட்டாங்க சார். உள்ள வேலை பார்க்குறவங்க தரிசனம் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க, தொண்டு செய்வாங்க. நமக்கு தரிசனத்துக்கு அளவு கிடையாது. சிதம்பரத்தில் சொல்கிறேன், 6:30 திறப்பாங்க. நம்ம தரிசனத்துக்கு தான். உள்ள வேலை நடந்துட்டு தான் கோயில் உள்ள. அதை தான் சொல்கிறேன், தொண்டு தானே. நம்ம தரிசனத்துக்கு போனால் நம்ம உள்ளதான் விட மாட்டாங்க. அதனால புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினும் மூழ்கி அனுஷ்டானம் பண்ணுறார் சாமி. குளிச்சதோடு எல்லாம் என்ன பண்ணுறாரு? புனித வெண்ணீற்றினும் மூழ்கி. ஞானசம்பந்தருடைய புராணத்தில் ஒரு இடத்துல அப்படி தான் ஞானசம்பந்தர் அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்தார் ரெடியா அப்படிங்கிறத ஒரு இடத்துல காமிப்பார். ரொம்ப அற்புதமான பகுதி அது. ஞானசம்பந்தர் அனுஷ்டானம் பண்ணிட்டு உட்கார்ந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அது எந்த இடம்னா, மாரன்பாடியில் சாமிக்கு இந்த பல்லக்கு கொடுக்குறாரு இல்லையா மாரன்பாடியில். அப்போது என்னது முத்துச்சிவிகை, அதான் மாரன்பாடியில் கொடுக்கும்போது சொல்கிறேன். முத்துச்சிவிகை அவர் கொடுத்த சுவாமி நெல்வாயில் அறத்துறை சாமி. அப்போ அவர் இருந்த இடம் மாரன்பாடி. மாரன்பாடிங்கிறது இப்போ இறையூர்னு இருக்குது. இறையூர் தானே, இறையூர். ஞானசம்பந்தருடைய புராணத்தில் 208வது பாட்டு. ஞானசம்பந்தருடைய புராணத்தில் 208வது பாட்டு. ஞானசம்பந்தருடைய புராணத்தில் 208வது பாட்டு. இந்த பாட்டில் ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் சிவிகை கொடுக்குறார். இறையூர் எடுக்க வேண்டியதில்லை, எடுக்க வேணாம். நான் நீங்கள் நோட் பண்ணிக்கிறதா சொல்லுகின்றேன், நோட் பண்ணிக்கிறதா சொல்லுகின்றேன். ஞானசம்பந்தர் காலில் நடந்து வரார். 2 வயசு தான், 2.5 வயசு, 2.25, 3 வயசு ஆகுது இப்போ தான் பிள்ளைக்கு. 3 வயசு குழந்தை, 3 வயசு ஆகிடுச்சுல, 3.25 வயசுன்னு வச்சுக்கொண்டு தான். 3 வயசில் தானே சாமி ஞானம் பெறுகிறார். 2 வயசுனா மைகண்டார் இல்லை, இவர் தான் 2 வயது. 3.25 வயசு சாமிக்கு நடந்து போகிறார் தெருவில். சிவபெருமானால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் நெல்வாயில் அறத்துறை சுவாமி ஒரு பல்லாக்கை உற்பத்தி பண்ணி, முத்து பல்லாக்கை உற்பத்தி பண்ணி அங்கே உள்ள அந்தனர்கிட்ட கொடுத்து, மரண்பாடியில் நம்ம அடியவர் இருக்கிறார், போய் அழைச்சிட்டு வாடினார். அவங்க வராங்க. இரவு கனவுல சாமி சொல்லிட்டார் ஞானசம்பந்தர்கிட்டையும். பொழுது விடிஞ்சோடனே ஞானசம்பந்தர் பல்லாக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ எப்படி இருக்காருங்கிற இந்த பாட்டை சொல்றார். மாலை யாமம் புலர்வுறும் வைகரை வேலை செய்வினை முற்றி வெந்நீரு அணி கோலமேனியராய் கைமலர் குவித்து ஏலஞ்சழுத்து ஓதி எழுந்தனர் அப்படின்னார். மாலையாமம் புலர்வுறும் வைகரை. வைகரைனா அதிகாலை பொழுது, காலையில் 4 to 5 தான் வைகரைங்கிறது. இது மருதநலத்தினுடைய சிறு பொழுது. அது மருதநலத்துக்கு பெரும்பொழுது அது மாதக்கணக்கில் வரும், ருதுவை சொல்லுவோம். இங்கே சிறு பொழுது. இந்த மாலையாமம் புணர்வுறும் வைகரை வேலை செய்வினை முற்றி
அதிகாலையில் செய்ய வேண்டிய வினைகளை முடித்தார் இருக்கு. வைகரை வேலை செய்வினை முற்றி, அது என்ன செய்வினை? அனுஷ்டானம். அதிகாலையில் செய்ய வேண்டிய கடன்கள் யார் செஞ்சா? ஞானசம்பந்தர் ஆச்சார அனுஷ்டானம் பண்ணியிருக்காருங்கிற சொல்கிறார் சேகரசந்தரத்தில். அப்புறம் என்ன பண்ணார்? அனுஷ்டானங்கிறது என்ன? தர்ப்பணம் முதலாதி. அப்புறம் இன்னொரு பூசிக்கிறது. வெந்நீர் அணி கோலமேனியராய். அனுஷ்டானம் பண்ணிட்டு ஏந்திருக்கிறாங்க. ஒருத்தர் பார்க்கறது எப்படி இருப்பாங்க? பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருப்பாங்க. அதை சொல்லுகிறார். வெந்நீர் அணி கோலமேனியராய் கை மலர் குவித்து கும்பிட்டுக்கிட்டே எழுச்சாரா சாமி. எப்படி? 7 அஞ்செழுத்து ஓதி எழுந்தனர். ஞானசம்பந்தர் எழுந்தார். அப்போ தான் சூரியனே எழுந்தானான். இவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு எழுந்தார், சூரியன் எழுந்தானான் கடல்ல இருந்து. அப்போ இவர் எத்தனை மணிக்கு பண்ணியிருக்காருன்னு பார்த்துக்க வேண்டியது தான். அடுத்த பட்டம் பாருங்க. ஞான புகழி புனிதரை சீதமுத்தின் சிவிகை மேல் ஏற்றிட காதல் செய்பவன் போல கருங்கடல் மீது தேரின் வந்து எய்தினன் வெய்யவன். இப்பதான் சூரியனை உதிக்கிறார். அதுக்குள்ள அவர் என்ன பண்ணியிருக்கார்? சாமிய சைவானுஷ்டானத்தை முடித்து கொண்டு நிற்கிறார் ஞானசம்பந்தர். 4 மணிக்கு ஏஞ்சி ஞானசம்பந்தர் அனுஷ்டானம் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட இல்லாத ஞானமா? அவருக்கு அனுஷ்டானம் செஞ்சால் அந்த ஞானத்தை வேறு பெற்றுக்கணும். நம்மளுக்கு நம்மகிட்ட எவ்வளோ ஞானம் இருக்குது? அப்போ நம்ம எத்தனை மணி அனுஷ்டானம் செய்யணும்னு ஒப்பிட்டு பார்த்துக்க வேண்டியது தான். இப்போ இல்லையா? போத ஞான புகழி புனிதரை சீதமுத்தின் சிவிகை மேலேற்றிட. அந்த பொழுது விடிஞ்சாதான் அவர் பல்லாக்கு வந்து சேரும். இந்த பல்லாக்கில் சாமி ஏறி போகிற காட்சியை பார்க்கறதுக்கு வர்றது மாதிரி வேகமாக வரானா சூரியன். இது தற்குறிப்பு. புலவர் அப்படி காமிப்பது அவருடைய காதல் செய்பவன் போல கருங்கடல் மீது தேரின் வந்து எய்தினன் வையவன் அப்படின்னு அந்த இடத்துல ஞானசம்பந்தர் அனுஷ்டானம் பண்ணார் அப்படிங்கிற செய்தி அந்த இடத்துல சேகராசம் வச்சு காமிச்சிருப்பார். நாயன்மார்களே எங்கேயாவது அனுஷ்டானம் பண்ணாங்களா? தீட்சை எடுத்துக்கிட்டாங்களா? அப்படிங்கிற யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாட்டை தான் நீங்கள் காமிக்க வேண்டியது. இப்படியாக பிரமாணம் பிரமாணம் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினும் மூழ்கி நிலவு திருநந்தனவனத்து நீடும் பணிகள் பல செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திருமாலை சாத்த மகிழ்ந்து அமைத்து. அப்பர் சாமியோட பதியத்தை படிச்சிருப்பார் இல்லையா நாயனார்? புமாலை புனைந்து ஏத்தினார் இல்லையா? இது ஞானசம்பந்தம் மணிவாசகம் பெருமானும் ஆமாறு உன் திருவடிக்கு அகங்குழையன் அன்புருகன் புமாலை புனைந்து ஏத்தேன் புத்தாளிர் கோமாலைன்னு பாடுறார். புமாலை புனைந்து ஏற்றணும் இல்லையா? சரியை தொண்டர்களுக்கு அடிப்படையாக தெரிந்து கூடிய விஷயங்களில் ஒன்று என்னது? சாமிக்கு மலர் தொடுத்தல். மலர் தொடுத்து சாமிக்கு சாத்த தெரியணும். 2வது பூ மாலை கட்ட தெரியணும். மாலை கட்ட தெரியாதவர் சமய தீட்சை வாங்கி வச்சு ஒரு பயணம் செய்யாமல் இருக்காருன்னு அர்த்தம். மாலை கட்ட எப்படி கட்டணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நான் பார்க்குறோம் மற்றவர்களை மற்ற விஷயங்கள் இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேணும், முயற்சி வேணும். நீங்கள் இந்த காலத்தில் எப்படி சார் கற்றுக்கிறதுன்னா யூடியூப்பில் இல்லையா? யூடியூப்பில் இல்லையா? யூடியூப்பில் இல்லாத என்ன இருக்குது இன்றைக்கி? எல்லாம் பண்ணலாம். எத்தனை விதம் மாலை கட்டுற அத்தனை விதம் முருகன் நாயனார் கற்றுக் கொடுக்குற எல்லா ஸ்கூலும் அதில் இருக்குது. இப்போது முருகன் நாயனார் பிணையல், தொங்கல், துணையல், இப்படி பலவிதமான மாலைகள் எல்லாம், கன்னி, இதெல்லாம் இண்டை, இப்படி பலவிதமாக கட்டினார் இருக்குது. அப்படி எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம் யூடியூப்லேயே. அப்போது நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? முயற்சி இல்லை, ஆவல் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? புமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்துரையேன்னார். அதனால் நிலவு திரு நந்தனவனத்து நீடும் பணிகள் பல செய்யுது. அந்த நந்தனவனத்துக்கு என்ன பணி இருக்குது?
நேற்று ஒரு புதுச்செடி புதுசாக வாங்கிட்டு இருப்பாங்க, அந்த பூச்செடி இன்றைக்கி வைக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அப்புறம் ஏற்கனவே முளைச்சிருக்க செடிக்கெல்லாம் கீழே மண்ணுக்கிட்ட அடைஞ்சதுன்னா சுத்தம் பண்ணி பார்த்து சரி பண்ணணும். அப்புறம் தண்ணி மொண்டுட்டு வந்து ஊற்றணும். மோட்டாரா ஓசா அடிச்சுட்டு போகிறதுக்கு அப்படி பண்ண முடியுமா? அந்த காலத்தில் அது உண்டா? மோட்டார்னு ஒன்று உண்டா? தண்ணியை திறந்து விட்டோடனே தண்ணி அடிக்கிறதுக்கு? தண்ணியை திறந்து விட்டோடனே அடிக்கிற இந்த காலத்து வசதியில் ஒரு பூச்செடி வச்சு சாமிக்கு பூ வைக்கல நம்ம. அந்த காலத்தில் தண்ணியை மொண்டுட்டு வந்து தான் ஊற்றணும். கிணத்துலேருந்து இறைக்கணும் அல்லது ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை தான் செடிகளுக்கு ஊற்றணும் இல்லையா? சுற்றி வேலி அடைக்கணும். இது சரியை துண்டு. அப்புறம் சாமி தில்லை நோக்கி வந்துட்டுருக்கார். வேக 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 வேகமாக வரார். தில்லை நோக்கி வேகமாக வரும்பொழுது அவருடைய கவனத்தில் எதுவுமே படலை. நிறைய அற்புதமான காட்சிகள் இரண்டு பக்கமும் தில்லை நோக்கி வரும்போது பெண்ணாடத்துலேருந்து வராங்க அப்பர் சாமி தில்லைக்கு. அப்படி வரும்பொழுது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சேக்கடார் சாமி காண்பிக்கிறார். முருகில் செறிதல் முளரிப்படுகரில் முதுமேதிகள் புது மலர்மேயும் அருகில் செறிவனம் எனமிக்குயர்களை அளவில் பெருகிட வளரிக்கு பெருகிப்புடை முதல் அரளம் சொறிவன பெரியோர் அவர் திரு வடிவை கண்டு உருகிப்பறிவுறு புனல்கண் பொழிவன எனமுன் புலவலை வயலெங்கும். இப்படியாக அந்த காட்சி காப்பி தான் சரசர 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 சரசரன்னு போயிட்டு இருக்காராம். வேக வேகமாக சிதம்பரத்தை பார்க்கணுங்கிற ஆசையில் ஓடிட்டு இருக்கார். அப்படி தான் பெண்ணாடத்துலேருந்து புறப்பட்டு போயிட்டு இருக்கார். சூலமும் இடமும் தாங்கிட்டு உடனே சிதம்பர தரிசனம் தான். அப்படி வரும்பொழுது அப்படி வேகமாக வந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத காமிக்கிறது சந்தத்தை அப்படி போடார் சேக்கடார் சாமி. அப்பர் சாமியை பார்த்து மூங்கில் மரங்கள்லாம் அழுவுதான். என்ன ஒரு திவ்ய கோலம், என்ன ஒரு தரிசனம். நடையாரா பெருந்துறவு உழவாரத்தின் படையாரா திருக்கரம் சிவவேட பொலிவழகு இதெல்லாம் பார்த்து அந்த மூங்கில் மரங்கள் கூட ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறது போல இருக்குது. அதுலேருந்து முத்து கொட்டுறதுங்கிறார். மூங்கிலேருந்து முத்து கொட்டுது. அது பார்க்குறது எப்படி இருக்காங்க? அப்பர் சாமியை பார்த்து மூங்கில் மரம் கண்ணீர் வெடிப்பது போல இருக்குன்னார். அருகில் செறிவனம் எனமிக்குயர்களை அளவில் பெருகிட வளரிக்கு பெருகி புடைவது தரளம் சொறிவன பெரியோர் அவர் திரு வடிவை கொண்டு உருகி பறிவுறு புனல்கண் பொழிவன என முன்பு உள வயல் வள வயல் எங்கும். இப்படியாக கரும்பு மூங்கில் போல விளைந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய கரும்புகள் இருக்குனார். கரும்புலேருந்து முத்து கொட்டுதுனார். அப்புறம் அந்த கிரி இது வேறு இந்த சின்ன சின்ன மைனா அந்த குருவிகள் அதெல்லாம் கிளையில் உட்காந்துருக்கு. அந்த கிளியெல்லாம் பேசிக்கிதான் அப்பர் சாமி வரதை பார்த்து. ஆஹா, அறிவில் பெரியவர் அணைகின்றார், உலகத்திலே பெரியவர் வந்துட்டு இருக்கார் பாரியா அப்படின்னு அந்த குருவியெல்லாம் ஒன்று கொண்டு பேசி கொண்டுருக்கிறார். அறிவில் பெரியவர் அயலற்பனவைகள் அவைப்படும் வகை அணைகின்றார் பிறவி பகைனரி விடுவீர் இருவினை பெருகி தொடர்பினை உருபாசம் பறிவுற்றிட அணைமின் பறிவிற்றிட அணையும் மின் என்று இருவுடை பயில் சூழ் சினைமிசை குயில் கூவும். குயில் கூவுது ஒன்று ஒன்று. எப்படி கூவுது? கூணு கூளையா. அறிவில் பெரியவர் அணைகின்றார், அறிவில் பெரியவர் அணைகின்றார், அறிவில் பெரியவர் அணைகின்றார் அப்படின்னு குயிலெலாம் கூவுது. பக்கத்தில் ஒரு குயில் கூவுது. யாருக்கெல்லாம் பிறவியை விட்டுறணும்னு ஆசை இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இவரை கும்பிடுங்க அப்படின்னு அந்த குருவியெல்லாம் பேசி கொடுக்கறதுன்னார் சேக்கடார் சாமி. எல்லாம் கொண்டாடுறாரு இல்லையா அப்பர் சாமி வர்றத கொண்டாடுறார். அப்படியே கிளியும் குயில்ட்டையும் வச்சு கொண்டாடுறார் சேக்கடார் சாமி அப்பர் சாமி வர்ற காட்சியை. அறிவில் பெரியவர் அயல் நெற்பனை வயல் அவை பிற்படும் வகை அணைகின்றார். வேக வேகமாக இவர் நடந்து வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிற வயல்லாம் வேகமாக பின்னாடி போயிட்டு இருக்கான். அதான் பஸ்ஸில் வரும்போது சைடில் பார்த்தா எல்லாம் வேகமாக போகும்போது பின்னாடி அந்த மாதிரி அந்த காட்சியை காட்டுறார். அப்படி சேக்கடார் பிறவி பகைநெறி விடுவீர் கூப்பிட்றார். யாருக்கெல்லாம் பிறவியை விடணும்னு ஆசை இருக்கோ இருவினை பெருகி தொடர்பினை உருபாசம் பறிவுற்றிட அணைமின். உங்களுடைய அந்த கர்ம பாசம், உங்களுடைய ஆணவ மலம், உங்களுடைய மாயா மலம் இதெல்லாம் நீங்கணும்னா வாருங்கள் 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 அதோ அறிவில் பெரியவர் அணைகின்றார் அப்படின்னு அந்த குருவியெல்லாம் கூப்பிடுறதா வைக்கிறார் காட்சியை அவர். என்று இருபுடை ரெண்டு பக்கமும் குயில் கூவுறத அது இப்படி பேசுகிறதா. பயில் சூழ் சினை மிசை குயில் கூவும். குயில் இப்படி கூவுது. செறிவில் பலதரு நிலையில் பொலிவுறு திருநந்தனவனம் எதிர்கண்டார் அப்படின்னார். இது எல்லாத்தையும் பார்த்தாரா? எதையும் பார்க்கல. எரும மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது, அந்த அழகை பார்க்கல.
எருவ மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது என்ன சார் அழகுன்னு கேட்காதீங்க. எருவ மாடு எதை மேய தெரியுமா? அந்த ஊரில் தாமரை பூ மேய் தான் வயலில். அது அழகு தானே சொன்னார். முளரிப்படுகர்னார் கீழே. தாமரை பூவை போய் எருவ மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட வனப்பு. மயில் ஒரு பக்கம் ஆடுது, குயில் ஒரு பக்கம் கூவுது. அது எல்லாமே அப்பர்சாமி கண்ணுக்கு தெரியவே இல்லை. எது தெரிகிறது? செறிவில் பலதரு நிலையில் பொலிவுறு திரு நந்தனவனம் எதிர்கண்டார். சிதம்பரம் நெருங்கிடுது இல்லையா? சிதம்பரத்தை சேர்ந்த அடியார்கள் எல்லாம் நடராஜாவுக்கு புஷ்ப பணி செய்கிறதுக்கு அந்த ஊரோட எல்லையில் நிறைய நந்தவனங்களை வச்சுருக்கிறாங்க. அந்த நந்தவனத்தெல்லாம் பார்க்குறார் அப்பர்சாமி. பல தரு நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய அந்த நந்தவனத்தை பார்க்குறார். நிலையில் பொலிவுறு திரு நந்தனவனம் எதிர்கண்டார். ஆகா, இது நம்ம ஐட்டம் இல்லையா அப்படின்னார் அப்பர்சாமி. இல்லையா? நம்ம தொண்டுக்குரிய பொருள் அது, பெருமான வழிபாட்டுக்குரிய சன்னம் நந்தனவனம். உடனே அதை வணங்குகின்றார். இந்த நந்தவனத்தை இது வரைக்கும் எதையும் பார்க்காத அப்பர்சாமி இந்த நந்தவனத்தை பார்க்குறார். அவர் முன் பணி ஒடு தொழுதங்கனை உற அணி. அவர் உடனே அந்த நந்தவனத்தை கும்பிட்டார் கீழே விழுந்து. ஏங்க அவர் கும்பிட்டதை பார்க்கறதுக்கு யாருமே இல்லைங்க. அப்புறம் எதுக்கு அவர் கும்பிடுறாரு? ஆனால் நம்ம அப்படி தானே. நான் அப்படி தான். யாராவது பார்க்கணுன்னா தான் நான் கும்பிடுவேன், யாராவது பார்த்தா நான் கும்பிடுவேன். அப்பர்சாமி கும்பிடுறாருன்னு பார்க்கறது யார் இருக்காங்க? சாமி இருக்கார் இல்லையா? அது கூட சாமி காக்கிறாருன்னா கும்பிடணும். நந்தவனம் யார் வச்சா? நந்தவனம் செஞ்சவங்க எல்லாருடைய திருப்பணியும் நினைத்து அங்கே வணங்கி எழுகின்றார் அப்பர்சாமி. இந்த இடத்துல எப்பேற்பட்ட பெரியவர் அவர் இப்படி கும்பிடுறார் அந்த தொண்டு செய்கிறவங்கள. அவர் முன் பணிவோடு தொழுது, பணிவோடு தொழுது, தொழுது மட்டும் இல்லை பணிவோடு தொழுது. அந்த திருந்தனம் வச்ச அந்த அடியார்கள் எல்லாம் தொழுகின்றார். அந்த மரம் வச்சவங்களையும் பூச்செடி வாங்கி கொடுத்தவங்களையும் பூவுக்கு தண்ணி ஊற்றுற செடி தண்ணி ஊற்றுறவங்களையும் இவரெல்லாம் எண்ணி தொழுகின்றார் அப்பர்சாமின்னு. அவர் முன் பணிவோடு தொழுதங்கு அனைவுற அணி கொம்பாரின் மிசை அருகெங்கும். அங்கே இருக்கும் கிளைகளில் அந்த மைனாலாம் பேசுது. என்ன பேசுது? தவமுன் பொறிதலில் வருதொண்டு எனுநிலை தலை நின்று உயர் தமிழ் இறையோர். உயர் தமிழ் இறை இவர் தான். தமிழுக்கு தலைவன், தமிழுக்கு காவலன், வாக்குக்கு ஈசன், நாவுக்கு அரசர் இவர் தான். அந்த கிளிகள்லாம் பேசிக்கொள்ளுகிறது. உயர் தமிழ் இறையோராம் இவர்தம் திருவடிவு அது கண்டு அதிசயம். அதிசயம் இதான் அதிசயம் வருது பாருன்னு அந்த கிளிகள் எல்லாம் அவரை பார்த்து வணங்கி ஏன்னா வந்து மேலேயே உட்காந்து கூடாது, ஓடிச்சென்று அவருடைய திருவடி எப்படியாவது தொட்டுருணுன்னு கீழே வந்து அந்த மைனாவும் நாகனவாய் புற்களும் கிளிகளும் ஓடி வந்து அரகர அரகர என்றே சிவமுன் பயில் மொழின்னு இல்லை அரகர கிச்சு கிச்சுன்னு கத்துது. ஆனால் அது மனசுக்குள்ளே என்ன வந்துச்சுங்கிறதா சேக்கரார் சாமி கண்டுபிடி சொல்கிறார். அரகர 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 சத்தம் கேட்குதான். எல்லா கிருவிகளும் போய் அப்பர்சாமி திருவடி கீழே இருந்து கொண்டு அரகர அரகர சத்தம் போட்டதோ இல்லையா? சிவமுன் பயில்கின்ற பகன்கின்றன வளர் சிறைமன் கிளியோடு பூவை அப்படின்னார். உடனே அப்பர்சாமி இதெல்லாம் பார்க்குறாரு குனிஞ்சி. கிளியெல்லாம் அரகர அரகர சத்தம் போடுது. ஓ, வேதத்தை ஓதுகின்றன. அப்பர்சாமி அதிசிக்கிறார். இந்த கிளிகளுக்கெல்லாம் வேதம் தெரிஞ்சிருக்கே. ஏன் வேதத்துக்குள்ளே இருக்கிறது என்ன சார்? வேதம் நான்கினும் மைப்பொருள் ஆவது நாதம் நான் நமச்சிவாயவே. அந்த அரணுடைய நாமம் இதுக்குள்ளே இருக்குது. அந்த அரண் நாமத்தை இந்த கிளியெல்லாம் ஓதுது, அதனால் வேதம் இதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அப்பர்சாமி கண்டுபிடிக்கிறார். அதை என்ன காட்சி பாருங்கள். ஒருத்தர் கோயிலுக்கு வரார், அவ்வளோதான் கொண்டாடி தீக்கிறார். அப்பர்சாமி வர்றதை சேர்க்கிறார் சாமி. அப்படி அஞ்சொல் திருமறை அவர் முன் பகர்தலும். இப்படி திருமறையை சொன்னிச்சு இந்த கிளிகள்லாம் அவருக்கு முன்னாடி. அஞ்சொல் திருமறை அவர் முன் பகர்தலும் அவரும் தொழுது. கிளியை போய் கும்பிடுறார் சார். என்ன சார் இவர்கிட்ட ஒரு பணிவு? கிளியையும் பூவையும் அந்த பறவைகள் எல்லாம் போய் கும்பிடுறார் அப்பர்சாமி போய். அவரும் தொழுது முன் அழி கூறும். அழுவுறார், இவரும் அழுவுறார். அரகர அரகரன்னு சொல்லி இவர் அழுவுறார். அழி கூறும் நெஞ்சில் பெருகிய மகிழ்வும் காதலும் நிறை அன்போடும் உரை தடுமாற செஞ்சொல் திருமறை மொழி அந்தாணர் வயில் தில்லை திருநகர் எல்லைவாள் மஞ்சிற்பொலி நெடுமதில் சூழ் குடதிசை மணிவாயிற்புறம் உள் வந்து உற்றார்னர். அப்படியே மேற்கு வாசலுக்கு வந்து சேர்ந்தார் அப்பர்சாமிங்கிறத காட்டார். மஞ்சிற்பொலி நெடுமதில் சூழ் குடதிசை மணிவாயில்னர். எங்கே போய் முட்டுதான் அந்த வாச கதவு, அந்த மேலே உள்ள கோபுரம் ஆகாசத்திலவே மேகத்தில் சொருவிக்கிட்டு இருக்கான் அந்த கோபுரம். மஞ்சிற்பொலி நெடுமதில் சூழ் குடதிசை மணிவாயில் அப்படின்னு காட்டினார் சேக்கரார் சாமி. அல்ல அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த அப்பர்சாமி சிதம்பரத்துக்குள்ளே வர பிரவேசத்தை மட்டுமே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இப்போ தான் எல்லைக்குள்ளே வந்திருக்காரு. அப்புறம் வீதிக்கு வந்து வீதியில் வந்து அதுக்காக அவர் வராருன்னு
அடியார்கள்லாம் உழவாரம் செய்கிறது, அப்புறம் திரும்பி கோயில் உள்ள போகிறது, அப்புறம் அப்படியே மேனிலை மாடம் வளம் வந்து கடகப்பொது எதிர் கண்ணுற்றார். எப்படி தரிசனம் பண்ணார், எப்படி சாமியை பாடினாருங்கிறதெல்லாம் அப்படியே சிந்திக்க சிந்திக்க தித்திக்கக்கூடிய பகுதிகள். அதெல்லாம் பெரிய புராணம். தில்லையில் உழவாரம் செய்கிறார் இல்லை, அதுக்கு முன்னாடியே செய்கிறார். திருவதிகளே செய்கிறது தானே இருக்குது, தில்லையில் பண்ணுறார். அன்னம்பாளிக்கும் இன்னும் திருக்குறந்துகைகள் பாடி உழவாரம் பண்ணாருன்னு இருக்கங்க. அதில் அருட்பெரு மகிழ்ச்சி பொங்க அன்னம்பாளிக்கும் என்னும் திருக்குறுந்தொகைகள் பாடி திருவுழவாரம் கொண்டு பெருத்தழு காதலோடும் பெருகு திரு தொண்டு செய்து விருப்புறு மேனிகண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட அப்படின்னு நான் சேர்க்கிறார். எப்படி பாடினாராம் அன்னம்பாளிக்கு குறுந்தொகையை அப்புறம் சாமி உழவாரம் பண்ணிக்கிட்டே பாடினாராம். உழவாரத்தை தரையில் சொருவிக்கிட்டு அந்த பணியை செஞ்சுக்கிட்டே அன்னம்பாளி கோந்தில்லை சிற்றம்பலம் அப்படி ஆரம்பித்து பாடிக்கிட்டே உழவாரம் பண்ணார்னார். அதை பாடும்போதே அவருக்கு கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றுதான். அப்புறம் சாமி அந்த பெருமானுடைய கருணை எண்ணி ஊற்றுகிறதுங்கிறார். பெருத்தழு காதலோடும் பெருந்திரு தொண்டு செய்து விருப்புறு மேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாடன. அந்த கண்ணில் வந்த தண்ணி வழிஞ்சி 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 மேலே பூசிருக்க திருநீர் குழ குழன்னு ஆகி உடம்பெல்லாம் திருநீர் சேரா இருக்குன்னார். மண் சேர் இல்லை, திருநீற்று சேரா இருக்கு. அப்புறம் சாமிக்குன்னு காண்பிக்கிறார். விருப்புறு மேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாடன. அற்புதமான அந்த பதியத்தெல்லாம் சொல்லுவார். அரிச்சுற்ற வினையாளர்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிரிச்சுற்ற பல பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மீனே. குறுந்தொகைகளில் கிடைக்கிறது மாதிரி அட்வைஸ் வேறு எதுலையும் பார்க்க முடியாது. தாண்டகங்களில் அட்வைஸ் இருக்கும், ஆனால் நிறைய சாமியை விட்டு ஓட்டி எடுத்துருப்பார். சாமியையே ரொம்ப நக்கல் பண்ண விஷயங்கள் எல்லாம் அந்த தாண்டகத்தில் பார்க்கலாம். திருநேரிசை திருவிருத்தத்தெல்லாம் திருநேரிசை நிறைய துதி இருக்கும், சாமியை துதிக்கிற பாங்க பார்க்கலாம். திருவிருத்தங்களில் பார்த்தீங்கன்னா சாமியுடைய கோல வர்ணிப்பு நிறைய இந்த சாஸ்திரோக்தமான கருத்துக்கள் சித்தாந்த கருத்துக்கள்லாம் இருக்கும். குறுந்தொகையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கான அட்வைஸ் நிறைய. குறுந்தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் நிறையா இருக்கும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும், நான் சொல்கிறத கேளுங்கப்பா, தொழாத சுரையோ தொழும்பர் செவி. அப்புறம் சாமி கேட்குறார். ஆளாகார் ஆளானாரை அடைந்து உய்யார் மீளாட் செய்து மைமையுள் நிற்கில்லார் தோளாத சுரையோ தொழும்பர் செவி. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படிங்க. பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிற்றிலார் அக்கைக்கே இறை தேடி அலம் வந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே. கையினோடு கால் கட்டி உமரலாம் ஐயன் வீடினன் என்பதன் முன்னம் நீர் பொய்யுளா பொய்யிலாரன் புள்ளிருக்கு வேலூர் மையுளாவிய கண்டனை வாழ்த்துமே. இப்படியே பல விதமான அட்வைஸ் சாமி. இருந்து சொல்லுவன் கேள் மின்கள் ஏழைகால், ஏழைகளே வாங்க வந்து உட்காருங்க. இப்படி நிலையில்லாத வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, நிலையில்லாத உறவுகளை நிலை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, பெருமானுடைய திருவடியை எண்ணி பாருங்கள், நான் சொல்கிறத வந்து கேளுங்கள். ஏழைகள் இருந்து சொல்லுவன் கேள்மின்கள் ஏழைகால் அப்படின்னா அழைத்து பாடுற. அப்புறம் குறுந்தொகையில் தான் அதெல்லாம் நான் பார்க்க முடியும். இது பொது குறுந்தொகை, இதெல்லாம் பொது குறுந்தொகைகள் முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு தான் இருக்கும் அட்வைஸ். எண்ணி பார்க்க. நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள் அப்படிங்கிறார். அப்புறம் கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவையாடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையேல் ஓடும் நீரினை ஓட்டை குடத்திலட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கரோடு ஒக்குமே. சத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வீர் பாத்திரம் சிவன் என்று பரிதிரேல் பணிதிரேல் மாத்திரைக்குள் அருளும் மார்பேரே. ஏன்னு இப்படி அப்பர் சாமியோடைய இந்த உழவாரம் பண்ண காட்சியை சேகரார் சாமி காமித்தார். அன்னம்பாளிக்கும் என்னும் திருக்குறுந்தொகைகள்னர்.
கொஞ்சராக இருப்பாங்க. பதிகத்தை கொஞ்சரதை சேக்காடு சாமி தான் முடியும். பதிகத்துக்கெல்லாம் பேர் வைப்பார். எப்படின்னா திருவையாத்தில் அவர் பாடின விருத்தங்களுக்கு அன்பின் மண்டு திருவிருத்தம்ங்கிறார் சேக்காடு தாங்க. பதிகத்தை கலந்து குளித்து அவை ஆடினாலும், கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையேல் ஓடும் நீரினை ஓட்டை குடத்தில் அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கரோடு வைக்கும்னார். சிவபக்தி இல்லைன்னா வேஸ்ட்டு, கும்பலாக போனாலும். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமேன்னு காமிக்கிறார். அப்புறம் சமிதாதையும் காமிக்கிறார். கொங்கு தன் குமரித்துறை ஆடில் என் எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லையே என்ன. பிராமணர்கள்லாம் திட்டுவார் பல இடங்களில். அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில் அருக்கன் ஆனவன் அரண் உரு அல்லனோ. அருக்கன் அரண் உரு அல்லனோ இருக்கு நான் மறையே தோழும் ஈசனை. வேதம் எதையா தொழுது? சிவபெருமானை தொழுகிறதுன்னு தெரியாமல் சிவபெருமானை கும்பிடுவா எதையோ கும்பிட்டு உட்காந்துருக்கான் எல்லாம் அப்படிங்கிறார். அப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறார். எங்கள் மயிலாடுதுறையில் சாமி கோளும் கூர்ச்சாமும் கொண்டு என் செய்வீர்னு கேட்குறார். கையில் அந்த தர்ப்பை வச்சுக்கிட்டு வெறும் சடங்கு சம்பிரதாயத்தோடு நின்றுட்டுருக்கீங்க, எப்போ ஞானத்தை நோக்கி வர போகிறீங்க? கோளும் கூர்ச்சமும் கொண்டு என் செய்வீர் அப்படின்னு கேட்குறார். அப்படி பலவிதமான கேள்விகள், பலவிதமான அட்வைஸ், பலவிதமான அறிவுரைகள் எல்லாத்தையும் அப்பர் சாமி கொடுப்பதை பார்க்கிறோம். எதுக்கு அப்பர் சாமிகிட்ட போனோம்? உழவார சேர்மான் பெருமாள் நந்தவனம் அமைச்சதுக்காக போயிட்டான் இல்லையா? உழவாரனாலே அப்பர் சாமியை தொடாமல் எப்படி போக முடியும்? உழவாரனால பணினாலும் நந்தவனம்னாலும் அப்பர் சாமியை தொடாமல் போக முடியுமா? முடியாது. அதனால் மிச்சம் உள்ள கருத்துக்கள் நம்ம அடுத்த பிள்ளை பார்ப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்த பிள்ளை பார்ப்போம். திருச்சிட்டம்பலம் மூர்த்தி எல்லாம் வழி எங்கள் மோனகுரு வழி எல் வார்த்தை என்று மண் நண்பர் வழி பர ஆரம்பி. திருச்சிட்டம்பலம் 10 நிமிஷம் பிரேக் விட்டாலும் நல்ல அனுபவமாக போச்சு இந்த நிறைவு பகுதி இல்லையா? அப்பர் சாமினாலே உருக்கம்தான் இல்லையா?